பல போராட்டங்களுக்கு பின்னாடி இந்த குட்டுக்கு செகண்ட் மொட்டை எடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் மொட்டை எடுத்ததுல இருந்து இது வரைக்கும் இந்த குட்டுக்கு முடி கூட வெட்டினதே இல்ல. இந்த குட்டுக்கு அவ்வளவு வேண்டுதல் இருக்கு, கோயில் கோயிலா அவ்வளவு நேத்து கடன் வேற இருக்கு. ஆனா இந்த செகண்ட் மொட்டைக்கே இவ்வளவு பெரிய போராட்டம் ஆயிருச்சு. எதுவுமே இது வரைக்கும் ஈஸியா எங்களுக்கு கிடைச்சது இல்ல. ஆனா இந்த மொட்டை எடுக்கிறதுல கூட இவ்வளவு கஷ்டம் வரும்னு இப்பதான்டா எங்களுக்கு தெரியுது. நாங்களே எப்போ வச்சுதான் லீவுக்கு ஊருக்கு போவோம். அதுல ஏதாச்சும் ஒரு நாளை பிக்ஸ் பண்ணிட்டு மொட்டை எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நாங்க போனா இந்த நாள் நல்லா இல்ல, அஷ்டமி நவமி, அவங்க இறந்துட்டாங்க இவங்க இறந்துட்டாங்கன்னு கடைசி வரைக்கும் எடுக்க விடல. இப்பயும் கூட அப்படிதான் சொன்னாங்க. ஆனா நாங்க எடுத்தே தீருவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம். எங்க தாண்டா மொட்டை எடுத்தீங்க அப்படிதானே கேக்குறீங்க? தேனியில இருக்கிற தேவதானப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க காமாட்சி அம்மன் கோயில் நல்ல விசேஷமா இருக்கும். நல்ல ஃபேமஸான கோயிலும் கூட. அங்கதான் மொட்டை எடுத்தோம். இதுவும் ரொம்ப சாதாரணமான மொட்டை எடுக்க விடல. ஒரு 4-5 பேர் பிடிச்ச அமுக்கிக்கிட்டு தான் எடுத்தோம். மொட்டை எடுத்த பின்னாடி நல்ல வெயிலுக்கு இதமா நல்ல சந்தனத்தை எடுத்து பேட்ச் ஒர்க்லாம் பண்ணி விட்டு அவங்களோட தாய் மாமா. ஆனா இந்த குட்டுக்கு மொட்டை மட்டும் தான் பிடிக்கல, அந்த மாலை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபுல் டேவும் இந்த மாலையோட தான் சுத்திட்டு இருந்தா. கடைசியா வச்ச பொங்கலையும் சாப்பிட்டுட்டு ஹோட்டலுக்கு போய் எல்லாத்துக்கும் நான்வெஜ் வாங்கி கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். பாய்.